புதுப்படைப்பு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். 2 கொரிந்தியர் 5:17-18-19. ஒரு காட்டின் பாழடைந்த கிணற்றினை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்த பொழுது அங்கு கண்கள் அற்ற தவளைகளை கண்டனர். கண்கள் இருக்கும் பகுதிகள் சதையால் மூடப்பட்டு காணப்பட்டன. ஏனென்று ஆராய்ச்சி செய்தால் அதிர்ச்சியான ஒரு தகவலை கண்டுபிடித்தனர். பல நூற்றாண்டுகளாக சூரிய வெளிச்சத்தையே அந்த தவளைகள் காணாததால் அதன் கண்களின் லென்ஸுகள் செயலிழந்து மரபணு மாற்றத்தில் இப்படி நடந்திருக்கின்றன. இது கதையல்ல, ஒரு உண்மை நிகழ்வு. உலகில் வாழ்ந்து வருகின்ற மனிதனுக்கும் தான் வாழ்ந்து வருகின்ற சூழ்நிலைகள் தவறானதாக காணப்படுகின்றது. நெடுங்காலமாக இருளில் வாழ்ந்ததால் அந்த தவளை இனத்தின் கண்கள் இல்லாமல் போனது. மனிதர்களாகிய நாமும் எங்கு வாழுகிறோம், யாருடன் வாழுகிறோம் என்பது மிக அவசியம். பாவ இருளில் வாழும்போது கடவுளை அறிய முடியாது. நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கின்றோம். கிறிஸ்துவுடன் இணைந்து வாழ்ந்து இந்த நாளின் நன்மையை பெற்றுக்கொள்வோம். புதுப்படைப்பாதல் நிகழ பழையவைகளின் மரணம் நிகழ்கின்றது. கிறிஸ்துவோடு இணைந்தவர் புதுப்படைப்பாகிறார் என்கிற போது பழமைகள் மரணமடைந்த மனிதனாகின்றான். இந்த புதுப்படைப்பாதல் என்பது ஒரு நாள் அல்லது ஒரு நேர நிகழ்வு அல்ல, வாழும் வரை தொடரும் நிகழ்வாதல் வேண்டும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். புதுப்படைப்பு.